வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ரைஸ் பார்க்க போகிறோம். பன்னீர் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு நான் சோக் பண்ணி ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்கேன் 75%. அதுக்கு பார்த்தீங்கன்னா 350 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேஷ்யூ எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் எடுத்திருக்கேன், 15 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். மிளகு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். கிராம்பு எடுத்திருக்கேன். பட்டை எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பேபி கார்ன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் பேபி கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கேப்சிகம், நம்மளுக்கு இது வேணும்னா பச்சை பட்டாணி, கேரட் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேபி கார்ன் எடுத்திருக்கேன். ஆனியன் 3 பெரிய ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம். நான் பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச பிளெயின் ரெட் சில்லி பவுடரில் பாதி ரேஷியோ ஆட் பண்ணிடலாம். பன்னீருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வெறும் மிளகாய்த்தூள் உப்பு போதும் நம்மளுக்கு. 5 மினிட்ஸ் போல் மேரினேட் ஆகுது. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். பன்னீர் நம்ம மேரினேட் பண்ணோம். 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. 1 by 1 இந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பன்னீர்ஸை. ஸோ ஒரு ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஃப்ளேம் வச்சுக்கணும். நம்மளுக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நம்ம சாட்டே பண்ணால் போதும். பன்னீர் இவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வறுபட்டா போதும். ரொம்பலாம் நம்ம கிறிஸ்பாலாம் வறுக்க தேவையில்ல. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ண இதே ஆயில் கூடவே நம்ம எடுத்து வச்ச பட்டர் ஆட் பண்ணலாம். பட்டர் மெல்ட் ஆகிறது நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். நம்மளுக்கு நம்ம ஆட் பண்ண தாளிப்பெல்லாம் தாளிச்சிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்மளுக்கு வரணும். ஸோ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக வெங்காயம் நம்மளுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதனுடைய அந்த பச்சை மணம் நம்மளுக்கு மாறட்டும். நல்லா கைவிடாமல் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டோடைய பச்சை மணம் நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேபி கார்ன்ஸ் வேணும்னா நீங்கள் கலராக இருக்கிற பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம நார்மல் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கும் நம்மளுடைய பேபி கார்ன் ப்ளஸ் இந்த ஆனியனுக்கும் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில வச்சுட்டு 1 மினிட் போல் விட்டுடலாம். பேபி கார்ன்ஸ் நம்மளுக்கு நல்லா வெந்துடும்.
பேபி கார்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 75% குக்குடு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ரைஸில் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில தான் இருக்கணும் நம்மளுக்கு சாதம், ரொம்ப ஹை ஃப்ளேம் நம்ம வச்சிடக்கூடாது. இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பன்னீரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நம்மளுக்கு வந்து தம் ஆகணும். நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் நம்மளுக்கு தம் ஆகணும். ஸோ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரைஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஜெல் ஆகிடுச்சு. பன்னீருடைய ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி வந்திருக்கு. எனக்கு நல்லா பன்னீர் ஃப்ளேவரே எனக்கு அரோமா நல்லா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா கலக்கலாக நல்லா இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. ஸோ பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரி பிளெயின் பன்னீர் ரைஸ் உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த பன்னீர் ரைஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுடுங்க. உங்களுக்கு இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன ரெசிபிஸ் வேணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டிய அந்த ரெசிபிஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.